பார்த்தா தேன் மாதிரி. ஏன் அப்படி? ராசாத்தி குரல் தேன் மாதிரி. ஆத்தாடி. பாத்தியம் பாருங்க. மணியண்ணன் அவ்வளவு அழகா. நாகராஜன் பேன் பாண்டி பாண்டி பாண்டியன் நாகராஜன். நாகராஜன் மகன். அவள் அழகா நாகராஜன் மகன். எவ்வளவு இனிமையா வாசிக்க. சில நேரத்துல திருப்பி பார்க்க வச்சிருவா சில பேர். ஆமா ஆமா. அதான் தொழிலாளிக்குள்ள வித்தியாசம். நல்லது. வாசிக்கிட்டே இருக்கிற போது நம்மள திரும்ப வச்சுட்டாங்கன்னா விவரமான ஆளு. விவரமான ஆளுங்க. நம்ம திரும்பவே இல்லைன்னா அவங்க ரொம்ப ஆமா ரொம்ப விவரமான ஆளுங்க. அது மாதிரி அந்த விதத்துல சொல்றோம்ல தேன் போல. ஏன் தேன் போல என்ன? தேன் தான் தானும் கெடாது தன்னை சார்ந்தவரைங்க. ஆமா. தேனுக்குள்ள ஒரு பொருள் போட்டா கெட்டே போகாது. அப்படியே இருக்கும். 800 ஆண்டு கால நெய் கூட இன்னைக்கு இருக்கான். பால் வந்து கெட்டு போகும். ஆமா. கறந்த பால் எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 மணி நேரம் இருக்கும். காய்ச்சி வச்சுட்டா ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல உரம் ஊத்தணும். உரம் ஊத்திட்டா எவ்வளவு இருக்கும்? இரவு பகல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை கடைஞ்சி எடுத்து ஒரு பக்கம் மோராக்கணும், ஒரு பக்கம் பதம்ங்கிற வெண்ணெய் ஆக்கணும். எடுக்கணும். வெண்ணெயை ஒரு வாரம் வைக்கலாம், வெயில்ல காய வச்சு அதே பாத்திரத்துல போட்டு உருக்கி எடுத்துட்டோம்னா நெய் இல்லாமலே இருக்கும். அது மண் பாத்திரத்துல வச்சோம்னா அப்படியே இருக்கும். அந்த நெய் 2 பழுது இல்லை. இப்படி தத்துவங்கள்